Hello friends, welcome to Reva Designers. இந்த வீடியோல நம்ம சுடிதாருக்கு நெக் டிசைன் எப்படி ஈஸியா சிம்பிளா வைக்கலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இது வந்து ரவுண்ட் நெக் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. யூசுவலா நம்ம வெட்ற அதே ரவுண்ட் நெக் தான். அந்த ரவுண்ட் நெக்ல இருந்து கீழ நம்ம 5 இன்ச்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 5 இன்ச் அளவுக்கு இப்படி ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மட்டும் கேப் வர மாதிரி. இந்த கேப்பை நம்மளோட சாய்ஸ்க்கு குறைச்சிக்கிறதுனாலும் குறைச்சிக்கலாம், இல்லை கொஞ்சம் அகலப்படுத்துறதுனாலும் படுத்திக்கலாம். இது வந்து மீடியமான அளவில் நான் இந்த ஒரு 1.5 இன்ச்சுக்கு மொத்தமாக ஒரு 1.5 இன்ச் வர மாதிரி ஒரு 5 இன்ச் லென்த்துக்கு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெட்டின நெக்கை நம்ம லைனிங் கொடுத்து திருப்பிக்கலாம். இப்போ இது லைனிங் சுடிதார் தான். இதில் வந்து லைனிங் இந்த அளவுக்கு வச்சு நம்ம இந்த நெக்கோட அளவு தைச்சிக்கலாம். இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா, இந்த ரவுண்ட் நெக்கில் நம்ம எந்த இதுவும் பண்ண வேண்டியதில்லை. கீழே வர அந்த பா ஷேப்பில் லென்த்தியாக இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் நம்ம டிசைன் வைக்க போகிறோம். இப்போ அதையும் அதே அளவில் நம்மளுக்கு இந்த 1/4 இன்ச் அளவில் அந்த அளவுக்கு மட்டுமே தைச்சி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப 1/2 இன்ச்சுக்கெல்லாம் தைச்சோம்னா நெக்கோட ஷேப் மாறி போயிடும். அதனால் இப்போ கரெக்டாக இந்த பா ஷேப்னா பா ஷேப் மாதிரி, ரவுண்டுக்கு ரவுண்ட் ஷேப் மாதிரியே நம்ம தைச்சா மட்டும்தான் இந்த நெக் நம்ம கட் பண்ண மாதிரியே நம்மளுக்கு ஃபினிஷிங்க்கு இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இதை நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் கிட்ட இந்த மாதிரி இப்போ தைச்சி முடிஞ்சாச்சு. உள்ளே இருக்கிற லைனிங் கிளாத்தை இந்த நெக் மாதிரியே கட் பண்ணி விட்டு நம்மளுக்கு ஈஸியாக திரும்புறதுக்கு இந்த கார்னர்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். தையிலையும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கரெக்டாக நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கிற நெக் தான் நம்மளுக்கு அளவு. ஸோ அதோட அளவில் இப்படி கட் பண்ணி எடுத்து விட்டுறலாம். இப்போது இதை நம்ம திருப்பிட்டோம்னா நம்மளுக்கு நெக்கோட ஃபினிஷிங் வந்துடும். இந்த கார்னர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக திரும்புறதுக்காக இப்படி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ இதை திருப்பிட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக நெக் ரெடி ஆயிடும். இப்போ சென்டர் பார்ட்டில் வைக்கிற டிசைனை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைனிங் கிளாத்லேயோ இல்லை சுடிதார் பீஸ்லேயோ இப்படி உள்ளே போகிற மாதிரி ஒரு பீஸை அந்த நெக்கு கவராக வர மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது பேண்ட்டோட கிளாத்து, இன்னொரு க்ரீன் கலர் இந்த டாப்போட கிளாத். இந்த 2 பீஸையும் ஒன்றுக்கு கீழே ஒன்று, அதாவது ஒரு கலருக்கு அடுத்த கலர் இப்படி மாற்றி மாற்றி இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி வச்சு வச்சு தையல் போட்டுருணும். இந்த ட்ரையாங்கிள் வந்து கரெக்டாக நம்ம கீழே அந்த பா ஷேப் மாதிரி கட் பண்ணியிருக்கிறோம் பார்த்திங்களா, அதை கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது அதுக்குள்ளே போதாது, அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை விட சின்ன சைஸில் தைச்சிடக்கூடாது. அந்த நெக் தான் இதுக்கு அளவு. கொஞ்சம் பெரிய சைஸில் தைச்சிட்டா நம்மளுக்கு அதுக்குள்ளே வைக்கும்போது இந்த மாதிரி ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வச்சு இதை ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது இதை தைக்கும்போது கரெக்டாக அந்த முக்கோணமாக இருக்கிற இது நல்லா சென்டராக வர மாதிரி பார்த்து தைச்சிக்கலாம். இதை நான் கொஞ்சம் மேலேற்றி இதை வச்சுருக்கேன். ஓரளவுக்கு இது பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி, இல்லை இதை நீங்கள் கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிறதுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இதை வந்து நான் ஒரே சைஸில் தான் இந்த பா ஷேப் கட் பண்ணியிருக்கிறதுனால இந்த முக்கோணம் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே சைஸில் தான் வரும். இதை இன்னும் கொஞ்சம் சன்னமாக கட் பண்ணால் கீழேருந்து மேலே வரைக்கும் சின்னதாகவோ இல்லை பெருசாக அந்த மாதிரி மாற்றி கட் பண்ணுறதுனால நம்ம இதில் மாற்றி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே ஈவனாக வர மாதிரி தான் இதில் கட் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த முக்கோணம் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே சைஸில் தான் தெரியும். இப்போது இதில் வந்து கரெக்டான அளவில் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணி விட்டுறலாம். நம்மளுக்கு இப்போ சென்டர் பார்ட்டு ஓப்பனாக இருந்தது ஒரு டிசைனோட கவர் ஆயிரும். ரொம்ப கொஞ்சம் ஈஸியாகவும் இந்த நெக் டிசைனை ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது இந்த நெக் வந்து நம்மளுக்கு இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து இந்த நெக் ஃபுல்லாக ஒரு பைப்பிங் மாதிரி வைக்கலாம். இந்த பைப்பிங் வந்து சும்மா சன்னமாக வைக்கிறதில்ல, கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் காட்டும் இந்த மாதிரி டியூப் மாதிரி அடித்து துணியை திருப்பி வச்சுருக்கேன் நான். இதை வந்து வைக்கும்போது இந்த மாதிரி நெக்கோட எண்டில் வைக்காமல் ஒரு
கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அது 1/4 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சா தான் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதனால் இந்த மாதிரி இந்த பட்டை பைப்பிங்க கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இது வைக்கும்போது இந்த தையல் கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி திருப்பி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அங்கங்கே திரும்பும்போதும் அது ஆட்டோமேட்டிக்காக மேல் பக்கம் ஃபினிஷிங் கரெக்டாக வந்துக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து வச்சு தைக்கும்போது ஒன் சைடு இந்த மாதிரி தையல் போட்டுடலாம். இதில் வந்து நிறைய பெண்டெல்லாம் இருக்குது. அதாவது நம்ம ரவுண்ட் நெக் கிட்ட கொஞ்சம் பா நெக் கிட்ட இதெல்லாம் திருப்ப வேண்டியது இருக்குது. அந்த இடமெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி மடக்கி விட்டு அதை தைக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் நம்ம இந்த ப்ளூ கலர் இதோட பேண்ட்டுங்கிறதுனால இந்த பேண்ட்டு கிளாத்தில் இதை வச்சா தான் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக தெரியும். இந்த பீஸை நம்ம அட்டாச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் கிட்ட ரவுண்ட் மாதிரி அந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் மடக்கி விடணும். அதே மாதிரி இந்த பா ஷேப் மாதிரி கீழே வருது இல்லைங்களா, நம்ம கட் பண்ணி வச்சு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் அட்டாச் பண்ணால் இந்த 2 இடத்துக்கிட்டையும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு மடக்கி விட்டு தைச்சா தான் அது வந்து திரும்பும் கரெக்டாக. அதை கொஞ்சம் நல்லா கரெக்டாக வச்சு தைச்சி திருப்பி விட்டுறணும். இது நம்மளுக்கு நெக்கிலிருந்து ஃபுல்லாக எங்கேயும் ஜாயிண்ட் இல்லாமல் தான் வரும். இப்போ இவ்வளோ தான், இது நெக் ஃபுல்லாக அடித்தாச்சு. இது ஒன் சைடு தான் நம்ம இப்போ தையல் போட்டிருக்கோம். இனி அடுத்ததாக ஆப்போசிட் சைடில் அதை வச்சு நம்ம தையல் போட்டால் நம்மளுக்கு நெக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இந்த முக்கோணமாக வருது இல்லைங்களா, இதில் ஏதாவது பீட் மாதிரி வச்சா நெக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் கூட நம்ம பண்ணிக்கலாம் தேவைன்னா. இவ்வளோ தான், இந்த நெக் இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.